ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னுடைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தான். நான் வந்து செப்டம்பர் 15 அக்டோபர் 24 கிட்டத்தட்ட 39 நாளில் வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்றதுக்கான வீடியோ தான். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட தினசரி 100 சேமிப்பு தான் இது. எப்படி நான் சேர்த்தேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 100 வந்து நான் எடுத்து வைக்க நினச்சி கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் அப்படின்றத நினச்சிட்டு எடுத்து வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 39 நாள் வந்து நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா இதில் 3900 இருக்கணும். ஆனால் இதில் வந்து அவ்வளோ இருக்காது, 2900 தான் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு ஒரு 10 நாள் வந்து வைக்க முடியலை. ஏன்னா செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால வைக்கவே முடியலை. நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 100 சேமிப்பை பற்றி. ஒரு நாளைக்கு 100 தான் அப்படின்றது இல்லை. உங்களால் 50 முடியுமோ, 30 முடியுமோ, 20 முடியுமோ, எவ்வளோ முடிஞ்சாலும் சரி ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. நான் எப்பயும் சொல்கிறது போல தான், கடனாக இருந்தாலும் சரி சேமிப்பாக இருந்தாலும் பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் அமௌண்ட் வந்து ஒரு தொகையில் தான் போய் நிற்கும். அப்போ நான் வந்து 100 வச்சுக்கிருந்தேன். 10 நாள் என்னால் வைக்க முடியலை அப்படின்றனால கிட்டத்தட்ட 2900 நமக்கு 100 சேமிப்பில் கிடச்சிருக்கு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா 50 சேமிப்பு, 20 சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன். ஆனால் இந்த மாதம் வந்து அதுவுமே நடக்கலை. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றனால நமக்கு வந்து மளிகை சாமானில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆயிலோட ரேட்டு, சீனி, அப்புறம் எல்லா திங்ஸுமே வந்து கொஞ்சம் ரேட்லாம் வந்து ஜாஸ்தி ஆகிருந்துச்சு. அதனால் வந்து நமக்கு வந்து வர்ற வருமானமே வந்து கட்டுப்படி ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் முடியும் அப்படின்றனால இவ்வளோ சேர்த்துருந்தேன். இந்த 2900 நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். நான் அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 500 சேமிப்பும் நம்ம பற்றி சொல்லியிருப்போம். சந்தா பற்றி நம்ம சொல்லியிருப்போம். வாரம் வந்து 1000 வந்து சந்தா போடுங்க, நமக்கு வருஷ கடைசியில் 70,000 நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்லியிருப்பேன். அது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 20,000 நமக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா 52,000 நம்ம கெட்டுவோம், 2,000 வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அப்படி என்னால் சேமிக்க முடியலை அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து சேமிங்க. அதே போல் இப்போ நம்ம 500 சேமிப்பு வாரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 சேமிப்பு நம்ம வார சேமிப்பு சேர்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா அது வந்து அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. 5,500 நமக்கு கிடச்சிருக்கு. இதில் எப்படி 5,500 நமக்கு கிடச்சிச்சு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். வீக்லி வந்து 500 மணிக்க வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2,500 3,000 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்துருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து 39 நாள் தான் இல்லையா. ஆனால் எக்ஸ்ட்ரா வந்த காசு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, போன மாதம் 15 நமக்கு மகளிர் உதவித்தொகை வந்துச்சு இல்லையா, அந்த 1000 ஒன்றும். இந்த மந்த் வந்து நமக்கு கிடச்சிச்சு இல்லையா ஒரு 1000 உதவித்தொகை, அதுவும் சேர்த்து தான் நமக்கு வந்து 5,000 வந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரா உள்ள 700 எப்படி வந்துச்சு அப்படின்னா, சிலிண்டர் காசு போன மாதம் சிலிண்டரில் உள்ள ஒரு 350, இந்த மாதம் சிலிண்டரில் உள்ள 380 சேர்த்து நம்மக்கிட்ட மொத்தம் 700 அது இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இதில் 8,900 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு சேமிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சேர்த்தேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வீக்லி 500 அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாராலையுமே சேமிக்க முடியும். 100 ஒரு நாளைக்கு அப்படின்றது தான் கொஞ்சம் கஷ்டம். நமக்கு டெய்லியும் வருமானம் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 100 சேர்க்க முடியும், இல்லைன்னா கஷ்டம்தான். நீங்கள் 100 தான் சேர்க்கணும் அப்படின்றத வச்சுக்காதீங்க. 20, 30 அது எவ்வளோவா இருக்கட்டும், உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோத்த சேருங்க. நமக்கு வந்து மாத கடைசியில் நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது நம்மளாக இவ்வளோ மிச்சப்படுத்தி நம்ம இவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அதே போல் நமக்கு மோட்டிவேட் ஆகி அது நெக்ஸ்ட் டைம் அதை வந்து சரி போன மாதம் நமக்கு 6,000 கிடச்சிருக்கு, அப்போ இந்த மாதம் இதை விட இன்னும் கொஞ்சம் சிக்கனப்படுத்தி சேமிப்போம் அப்படின்றத நினச்சி நம்ம சேமிக்க முடியும். இப்படிலாம் நம்ம சேமிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதில் கூட போகுது எதில் குறைய போகுது அப்படின்றத பார்த்து பட்ஜெட் போடுங்க. நமக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத வச்சு பட்ஜெட் போடுங்க. அதே போல் முக்கியமாக ஃப்ளிப்கார்டு, அப்புறம் வந்து இந்த மீஷோ, இந்த அப்ளிகேஷனையெல்லாம் தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அதை பார்க்கும்போது சரி 300 ஒரு சேலை எடுப்போம், 1000 ஒரு சேலை எடுப்போம், 500 ஒரு ஹேண்ட்பேக் வாங்குவோம் அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து
அதுக்கு வந்து தாவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதையெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இதை வந்து சேவ் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோவில் இந்த 8900 ரூபாய் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ்.